பிரசன்னத்தின் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் தியானித்து வருகிறோம். பைபிள் சொல்லுது, கடைசி நாட்களிலே மனசாட்சியில் சூடுண்ட சிலர் சாத்தானால் பயன்படுத்தப்படுவார்கள். மனசாட்சியிலே பலன் இல்லாத பலர் சாத்தானால் பயன்படுத்தப்படுவார்கள். பிசாசு அநேகரை பயன்படுத்த போகிறான். கடைசி நாட்களிலே அவனுடைய ராஜ்யத்துக்காக, அவனுடைய ஆளுகைக்காக, அவனுடைய செயல்பாடுகளுக்காக இந்த உலகம் முழுவதும் எங்க போயிட்டு இருக்கு என்பதை நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் முழுவதும் அந்தி கிறிஸ்துவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் உபத்திரவ காலத்தை தேடி போய் கொண்டிருக்கிறது. உபத்திரவ காலத்திலே என்னெல்லாம் செய்யணுமோ, உபத்திரவ காலத்தில் என்னெல்லாம் நடக்கணுமோ அது எல்லாவற்றையும் அந்தி கிறிஸ்து அநேக மனிதர்களை எழுப்பி செஞ்சு கொண்டிருக்கிறார். மீடியாக்கள் வளருகிறது, சில காரியங்கள் தொழில்நுட்பங்கள் பெருகுகிறது. இவைகள் எல்லாம் எதிலே கொண்டு முடிய போகிறது என்று சொன்னா, அந்தி கிறிஸ்துவினுடைய வேலையை எளிதாக்குவதற்காய், அவன் வந்து தன்னுடைய முத்திரையை கொடுப்பதற்காய் இந்த உலகம் முழுவதும் அவனுக்கு நேராய் தான் போய்கொண்டிருக்கிறது. அவனுக்கு நேராய் போய்கொண்டிருப்பதனால் அவன் அநேகரை வஞ்சிப்பதற்கும் அநேகரை பயன்படுத்துவதற்கும் அவன் தயாராக இருக்கிறான். அதனாலதான் அவன் உலகம் முழுவதும் சுற்றி பார்த்து மனசாட்சி இல்லாத மனிதர்களை அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். மனசாட்சி இல்லாதவர்களை அவன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உலகத்தில் நீங்க பாருங்கள், செய்யக்கூடிய அநியாயங்கள், அக்கிரமங்கள், வேதனைகள், பாவங்கள் எல்லாம் மனிதனை கேட்டா அவன் என்ன செய்வதுன்னு தெரியாம செஞ்சிட்டு இருக்கிறான். அவன் ஒரு சைக்கோ மாதிரி ஆகி உலகத்திலே நார்மலாய் ஒரு மனிதன் இருக்க கூடாதோ, அதற்கு மேலாய் எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அது எல்லாவற்றையும் செய்கிற அநேக காரியங்களை உலகத்தில் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் எதை செய்து, இவைகளெல்லாம் வஞ்சிக்கிற ஆவிகளால் பயன்படுத்தப்படுகிறவர்கள். யாரை பயன்படுத்துவான் தெரியுமா? மனசாட்சி இல்லாதவர்கள், மனசாட்சியிலே சூடுண்டவர்களை சாத்தான் பயன்படுத்துவான் என்று தியானித்து வருகிறோம். அதே வேத பகுதியிலே சில காரியங்களை கூட நாம தியானிக்க போகிறோம். இன்னும் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே இவர்கள் விலகுவதற்கு ஒரு காரியத்தை பயன்படுத்துகிறார்கள். 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லுது, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? மாயம், மாயம், மாயம். மாயம் என்கிறத தான் இவங்க பயன்படுத்துவாங்க. மாயத்திற்கு சரியான ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. பொய் பிம்பம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் பிம்பம் அல்லது சரியா இருக்கிறத போல செய்து அவை இல்லாதவைகளை காண்பிக்கிறவைகள் தான் மாயம் என்கிற பொருள்படுகிறது. பொய்யான காரியங்களை மெய்ப்படுத்துகிறது மாதிரி வெளிப்படுத்துகிறதா இந்த மாயம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அல்லேலூயா. இல்லாமலே இருக்கும், ஆனா இருக்கிறது மாதிரி இருக்கும். நல்லா சொன்னா வேஷம் போடுகிற ஒரு நிலைமை, அதை தான் இந்த இடத்துல மாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் சிரிப்பார்கள், ஆனா உள்ளத்திலே பகைப்பார்கள். நன்றாய் உங்களை ஆசீர்வதிப்பார்கள், ஆனா உள்ளத்திலே நீங்க நல்லா இருக்க கூட நினைப்பார்கள். நன்றா எல்லாம் நீங்க படிச்சு முன்னேறணும்னு சொல்லுவார்கள், ஆனா உள்ளத்துக்குள்ளாலே நீங்கள் தோற்று போகணும்னு நினைப்பார்கள். உலகத்திலே நீங்கள் நல்ல ஐஸ்வர்யவான்களை மாறணும், நீங்கள் உலகத்திலே நல்லா இருக்கணும்னு சொல்லுவார்கள், ஆனா உள்ளம் சரியா இருக்காது. உள்ளம் வேற காரியத்தை சொல்லும். வாயில ஒண்ணு பேசும், இருதயத்துல ஒண்ணு பேசும். இதத்தான் வேதவசனம் மாயம் என்று சொல்லி இருக்கிறது. பொய் பிம்பத்தை சாத்தான் அமைந்த உலகத்துக்கு காண்பிக்கிறான். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வசனத்தை சொல்றது மாதிரி இருக்கும், ஆனா சொல்லுகிற ஆளு வேற ஆளா இருக்கும். வார்த்தைகளை சொல்லுகிற மாதிரி இருக்கும், ஆனா சொல்லுகிறது வேற ஒருத்தனா இருக்கும். வசனம் நமக்கு நல்லது போல் பேசுகிறது போல இருக்கும், ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? அதை மாத்தி நம்மை அழிவுக்கு நேராய் கொண்டு போவார்கள். இங்க எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை அவர்கள் விட்டு விலகி போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை விட்டு விலக வைக்கிற வார்த்தைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அநேக இடங்களில் சொல்லப்படுகிற சில காரியங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிலர் சொல்றாங்க, நீ எத்தனை பாவம் செஞ்சாலும் பிரச்சனையே இல்லை, சிலுவையில் இயேசு உன்னுடைய எல்லா பாவத்திற்காகவும் மரிச்சிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கிருபை உன்னை தாங்கி கொண்டே இருக்கும், அந்த கிருபை உன்னை நடத்தி கொண்டே இருக்கும். வேதத்தில் எங்கேயுமே ஆண்டவர் பாவத்திற்கு லைசன்ஸ் கொடுக்கவே இல்லை. பாவம் செய்வதற்கு எங்கேயுமே ஆண்டவர் ஊக்குவிக்கவில்லை. பாவம் செய்வதற்கு யாரையும் உற்சாகப்படுத்தவில்லை. பாவம் செய்வதற்கு யாரையும் என்கரேஜ் பண்ணல பைபிள். எல்லா இடத்திலும் பாவம் செய்கிறதுக்கு எதிராக நிற்கிறது பைபிள். ஆனா மனிதர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, இயேசு ஆல்ரெடி உனக்காய் மரிச்சிட்டா, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டா, ஆனால் நீ
தைரியமா செய், உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். நோ, கிடையாது. அல்லேலூயா. இதான் வஞ்சிக்கிற ஆவிகளுடைய செயல்பாடுகள். ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கும் என்பது உண்மை, பாவத்தில் நம்மை விலக்கும் என்பது உண்மை, பாவத்தை விட்டு ஓட செய்கிறது என்பது உண்மை. ஆனா பாவம் செய்கிறதுக்கு கிருபை ஒரு நாளும் தாங்காது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால நீங்க அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே வஞ்சிக்கிற ஆவிகளை குறித்து நீங்கள் கவனமா இருக்கணும். அதனாலதான் நீங்கள் ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம், ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 12வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதா உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பொய் தோற்றத்தை காண்பிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை குறித்து பைபிள் சொல்லுது. அவர்கள் இந்த உலகத்தின் ஒத்த வேஷம் தரிப்பார்கள், தேவனுடைய எந்த ஒரு காரியத்தை செய்ய மாட்டார்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பரிசுத்தத்தை போல வாழ்வார்கள், ஆனா வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்காது. ரட்சிக்கப்பட்டவர்களை போல் பேசுவார்கள், ஆனா ரட்சிப்பு இல்லை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தோடு ஒத்து ஓடிராதீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உலகத்தோடு சேர்ந்து போயிடாதீங்க, பாவத்தோடு சேர்ந்து போயிடாதீங்க. சிலரை பார்க்கிறோம், சர்ச்சைக்கு வந்தா பரிசுத்தவான் ஆயிருவாங்க, எப்ப பார்த்தாலும் ஒரே ஆராதனை சுதி. வெளியே போனா அரசியல்வாதிகிட்ட போனா அரசியல்வாதி மாதிரி ஆயிருவாங்க, பாவம் செய்கிறவன்கிட்ட போனா பாவியா மாறிடுவாங்க. அப்புறம் அநியாயம் செய்கிறவங்க கூட சேர்ந்தா அநியாயம் செய்யறாங்க. இங்க ஒரு ஆளு, வெளியே ஒரு ஆளு. அல்லேலூயா. பக்கத்துல உங்களை கொஞ்சம் பார்த்து கேளுங்க, நீங்க எப்படி? நீங்க எப்படி பாத்தீங்களா? ஐயா மாதிரி பின்னாடி கொஞ்சம் பாருங்க, பக்கத்துல நீங்க எப்படி? சபையில வர்றாளா இல்ல வெளியில வர்றாளா? அல்லேலூயா. சிலர் வீட்டுல எல்லாம் நல்ல பிள்ளைகள், நல்ல மனைவி, நல்ல புருஷன், நல்ல பிள்ளைகள், நல்ல பெற்றோர்கள். வெளியே போனா தெரியும். சோத்திர வீட்டை விட்டு வெளியே போனா புருஷன் தடுமாறுவார், மனைவி தடுமாறுவார், பிள்ளைகள் தடுமாறுவார்கள். பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதத்தான் வேஷம் என்று பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள். எல்லா மனிதர்களை பார்த்து அவர்களோடு சேர்ந்துட்டு எல்லாரும் பேசுற மாதிரி பேசிட்டு எல்லாரும் சிரிக்கிற மாதிரி சிரிச்சிட்டு தேவாலயத்தில் வந்து நீங்க ஆராதிக்க முடியாது. எல்லாரும் செய்கிற பாவத்துக்கு நீங்க உடன் போயிட்டு அவர்களோடு இணைஞ்சிட்டு தேவனுடைய சமூகத்துல வந்து கடவுளை ஏமாற்ற முடியாது. எல்லாரும் செய்கிறத நீங்க செஞ்சிட்டு பரிசுத்தவானாய் நடிக்க முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் நம்முடைய சாயம் வெளுக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு இல்லனா என்னைக்காவது ஒரு நாள் சாயம் வெளுத்துதாகும். கர்த்தர் சொல்றார், மறைவானவைகள் உலகத்துல ஒன்றுமில்லை, அவ்வளவும் ஒரு நாள் வெளியரங்கமாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். என்ன நன்மையானாலும் தீமையானாலும் கடவுள் வெளியே கொண்டு வருகிற கடவுள். அதனால கர்த்தர் சொல்றாரு, எல்லாரோடு சேர்ந்து வேஷம் போடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். வேஷம் தான் இந்த வஞ்சக ஆவியினுடைய முக்கியமான ஆயுதம். நீங்க இங்க ஜெபிச்சிட்டு வெளியே போய் ஏதாவது செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களை சாத்தான் பயன்படுத்த கூடும். இது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை, இது ஒரு ப்ராபசி. கடைசி நாட்கள்ல ஆவியானவர் சொல்லுகிறார், சாத்தான் இதெல்லாம் செய்வான். சாத்தான் இதெல்லாம் பயன்படுத்துவான். யாரை பயன்படுத்துவான் தெரியுமா? சபையை தான் பயன்படுத்துவான். ரட்சிக்கப்படாதவனை அவன் பயன்படுத்த போறதில்லை. வார்த்தை தெரிந்த மனிதர்களை, சத்தியம் தெரிந்த மனிதர்களை, பைபிள் படித்தவர்களை, வார்த்தைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை, இவங்களை தான் அவன் யூஸ் பண்ண முடியும். அவங்கள தான் பயன்படுத்துவான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, வேஷம் போடாம நீங்க கவனமா இருங்க. ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இவைகளில் இருந்து நீங்கள் தப்புவதற்கு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. தேவனுடைய நன்மை என்ன, தேவனுடைய பிரியம் என்ன, தேவனுடைய பரிபூரணமான சித்தம் என்ன, இவைகளை எல்லாம் பகுத்தறியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சபைகளுக்கு கடவுள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சபைகள் சில காரியங்களை பகுத்தறிந்து கொள்ள வேண்டும். பகுத்தறிதல் நமக்கு வேணும். இந்த உலகத்திலே மனிதன் மட்டும்தான் பகுத்தறிவு உள்ளவன். அப்படித்தானே? நமக்கு எத்தனை அறிவு? 6 7? ஒருத்தர்கிட்ட கேட்டா சொன்னாங்க 7 அறிவு உண்டு ஐயா. எஸ்ட்ரா அறிவுன்னு படிச்சிருக்காங்க, 7 அறிவு 6 அறிவு உண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். நமக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 அறிவு என்பது மிருகத்துக்கு சொல்லுகிறது. 6வது அறிவு என்பது பகுத்தறிதல். யார் எப்படி எது அப்படிங்கிறத நாம அறிந்து கொள்வதுதான் 6வது அறிவு என்று சொல்லப்படுகிறது. ஆனா இன்னைக்கு மனுஷன் நிறைய நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 6வது அறிவை இழந்த மனிதன் தான் உலகத்தில் அதிகம். அல்லேலூயா. 5 அறிவு உள்ள மிருகத்தை போலவே மாறிட்டு இருக்கிறான். ஏன் தெரியுமா?
இனி ஒரு ஆட்சி பண்ண போறது அமெரிக்க சமுத்திரத்திலிருந்து ஏறி வரக்கூடிய மிருகம். அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு பேரு மிருகம். அப்படின்னா மனிதன் மிருகத்தனமாய் மாறுவான் என்பது ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம். அதனால தான் இன்னைக்கு மிருகத்தனமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அதை விட்டுருங்க. ஆனா மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு 6 அறிவு இருக்க வேண்டும். இங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளுக்கு இந்த 6ஆம் அறிவு என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவு உண்டாகணும். மாம்சீகத்தின்படி நம்ம எல்லாருக்கும் பகுத்தறிவு உண்டு. என்ன என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா ஆவியின்படி சில காரியங்கள் பகுத்தறியப்பட வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தில் வந்திருக்கிற எல்லாம் கடவுளால் வரவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க பார்க்கல, கைகளை உயர்த்தி. சத்தமாய் சொல்லுங்க பார்க்கல, கைகளை உயர்த்தி. இந்த உலகத்தில் கொடுக்கப்படுகிறவைகள் எல்லாம் கடவுளால் மட்டும் கொடுக்கப்படுகிறவைகள் அல்ல. இந்த உலகத்தில் வரக்கூடியவைகள் எல்லாம் ஆண்டவரால் மட்டும் வரக்கூடியவைகள் அல்ல. ஆமே, சாத்தான் உலகத்தில் எல்லாரையும் சோதித்தான். அதே மாதிரி இயேசுவை சோதித்தான். தேவ பிள்ளைகளை அவன் விட்டு வைக்க மாட்டான். அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் கொண்டு வருவா. இவைகளை நீங்கள் பகுத்தறிய வேண்டும். 1 யோவான் 4வது அதிகாரம், 1 யோவான் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 1வது வசனத்திலிருந்து சில காரியங்களை நீங்கள் வாசித்தால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 1வது வசனத்தை வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருக்கிறதுனா எல்லாத்தையும் நம்பிராதீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம திடீர்னு அவன் என்ன சொன்னாலும் உடனே நம்பிரும். எடுத்தனே என்ன சொன்னாலும் உடனே நம்பிரும். நம்ம இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? ஓப்பன் ஆயிருக்கு. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? யார் என்ன சொன்னாலும் ஆமா ஐயா, சரிதான் சரிதான், அவங்ககிட்ட கேட்ட அதுவும் சரியாத்தான் இருக்கு, இதுவும் சரியாத்தான் இருக்கு, எல்லாம் சரியாத்தான் இருக்கு. எங்க பகுத்தறிதல்? ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீங்கள் பகுத்தறியணும்னா அவன் சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்திலே எல்லாவற்றையும் நீங்கள் நம்பாதிருங்கள். ஏனென்றால் சாத்தானோ சில வேஷம் தரிப்பான் என்று நீங்க வேதத்திலே வாசிக்க முடியும். 2 கொரிந்தியர் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்க. அதிலே 13வது வசனம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியினுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. இதுதான் மாயம். மாயம் என்பது என்ன தெரியுமா? உண்மையிலே அவன் சாத்தான், ஆனா வேஷம் மட்டும். ஆண்டவர் சொன்னாரு, கடைசி நாட்களிலே ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு ஓ நாய்கள் உங்களிடத்திலே வரும். ஓ நாய்கள் வரும். ஓ நாய்கள் வந்தா சும்மா விடுமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சும்மா விடுமாடா? என்ன செய்யும்? பக்கத்தில் இருக்கிறவனுக்கு. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. அல்லேலூயா. ஓ நாய்கள் வந்து அடுத்தவனுடைய ஆத்மாவை அழித்து போடும். அதுக்கு தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஆமே, பசும்போலை போர்த்தி கொண்டிருக்கிற ஓ நாய்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால நீங்க எல்லாத்தையும் நம்பாம கடவுளுடைய ஆவி, கடவுளுடைய சித்தத்தை கண்டுபிடிக்கணும்னா இங்க எழுதப்பட்டிருக்கு. ரோமர் புத்தகம் 12வது அதிகாரம் 12வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே, 2வது வசனம் சொல்லுது, ஆமே, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் தேவனுடைய நன்மை, பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் கைகளை தட்டி நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் பின்னாடி கையா மரம் நல்ல கை தட்டுங்க. தூக்க எல்லாம் போட்டு நல்ல கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் பகுத்தறிதலை குறித்து சொல்லிட்டு ஒன்னு சொல்றாரு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தேவனுடைய நன்மை, பரிபூரணமான சித்தம், பிரியம், பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. எப்ப தெரியுமா நீங்க பகுத்தறிய முடியும்? உங்க மனசு சேஞ்ச் ஆகும்போது. உங்க இருதயம் சேஞ்ச் ஆனாதான் உங்க இருதயத்துல கண்டுபிடிக்க முடியும். பைபிள் அழகா எழுதப்பட்டிருக்கு, உங்க மனசு புதிதானால். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏற்கனவே நம்ம மனசுல கோபம் ரொம்ப இருக்கு, அப்படிதானே? ஆமா இருக்கு. ஏற்கனவே பொறாமை இருக்கு, ஏற்கனவே பெருமை இருக்கு, ஏற்கனவே இச்சைகள் இருக்கு, பாவங்கள் இருக்கு, இருமாப்பு இருக்கு, கசப்பு இருக்கு. இது எல்லாம் போய் நம்ம மனசு சரியாகணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இல்லைன்னா நாம ஏமாந்துருவோம். ஏன்னா இந்த நான் இப்ப சொன்னது எல்லாமே பிசாசனுடைய ஆயுதங்கள், பிசாசால் பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உங்க மனசு மறுரூபமாக்கும் போது நீங்கள் என்ன, யாரு, எது, எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா எல்லாரும் கையை தூக்குங்களா. பிள்ளைங்க எல்லாம் கை தூக்குங்க. அப்படியே தூக்கிட்டு சொல்லுங்க, அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உலகத்தோடு ஓடி போய் கடைசியில நரகத்துல போயிராம உங்க இருதயத்தை சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க இந்த உலகத்துல நல்ல சிறந்தவர்களாய் வாழ முடியும். நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்தது ஒரு பகுதியை கூட தியானிக்க போகிறோம். கொலோசியர்கள் நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியர்கள் நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கொலோசியர் 2வது அதிகாரம், வேகமாய் பிள்ளைகள் எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. கொலோசியர் 2வது அதிகாரம், அதிலே நீங்கள் வாசிக்கும் போது 19வது வசனத்திலே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 2வது அதிகாரம் 19 வசனம் சொல்லுது, மாயமான தாழ்மையினாலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தனையினாலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நீங்க அடுத்து ஒரு பெரிய டேஞ்சர் சொல்லப்பட்டிருக்கிறது. மாயமான தாழ்மையினாலோ தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையினாலும் அமை விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தனையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும். இப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா, பந்தய பொருளை இழப்பதற்கு உங்ககிட்ட வந்து நிற்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இயேசுவை அறிந்தவுடனே, இயேசுவை தெரிந்து கொண்டவுடனே உங்களுக்காக சில இடங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது, சில காரியங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, புதிய எருசலேமிலே நமக்கு ஒரு இடம். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்களேன் சத்தமாய் அல்லேலூயா. ஆமென். நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே உங்க பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே உங்க பெயர் ஆமென் நீங்கள் ஆமென் புதிய எருசலேமுக்கு சொந்தக்காரர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஒரு காரியம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் நம்முடைய ஓட்டத்தை முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பிலிப்பியர் புத்தகம் 3வது அதிகாரம், பிலிப்பியர் புத்தகம் 3வது அதிகாரத்தை வாசிக்கும் போது 14வது வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே, ஒரு பொருளுக்காய் நான் ஓடுகிறேன் என்று சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 9வது அதிகாரம் 24 25 வசனத்தை திருப்புங்க. ஆமென். திருப்புங்க அம்மா. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் அதிலே 24 25 சொல்லுது, பந்தயத்திற்கு போராடுகிற எல்லாரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் முடிவுல ஒரு கிரீடம் தரப்பாரு ஆண்டவர். நம்புறீங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடவுளுக்காக நல்லா ஓடுறவங்க, கடவுளுக்காக சரியா ஓடுறவங்களுடைய முடிவுல ஆண்டவர் நம்முடைய தலையில ஒரு கிரீடத்தை வச்சு பரலோகத்துக்கு கூட்டு போறார். நம்புறவங்க மாத்திரம் அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்ப பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த பந்தய பொருளை தான் பிசாசு கவனமா பார்த்துட்டு இருக்கிறான். நல்ல கவனமா பார்த்துட்டு இருக்கிறான். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? ஒரு நல்ல வீடு கட்டுறீங்கன்னு வைங்க, நல்ல ஒரு வீடு கட்டி நாளைக்கு காலையில் 10 மணிக்கு திறப்பு விழா அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு நைட்டு இரவு நம்ம பக்கத்து மாநிலத்தில் நடந்தது மாதிரி பூமி எதிர்த்து வந்து மொத்த வீடு உள்ள போயிருச்சுன்னா எப்படி இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மொத்த வீடு உள்ள போயிருச்சுன்னா, மண்ணுக்குள்ள போயிருச்சுன்னா எப்படி இருக்கும்? ஐயோ, இவ்வளோ பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு நான் வெளிநாட்டுல எல்லாம் கடன் வாங்கி, பூலோகத்துல எல்லாம் கடன் வாங்கி நம்ம என்னெல்லாமோ கஷ்டப்பட்டு கட்டின வீடு போயிருச்சேன்னு அழுவீங்களா? இதுதான் நமக்கு ஜாக்கிரதை. நம்ம நல்லா ஓடி 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 ஓடிட்டு வந்திருக்கிறோம். அங்க இருந்த ஆண்டவர் சும்மா சொல்றானே, கிரீடத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறார். நம்ம ஓடி 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 கிரீடம் வைங்க. இப்படி பக்கத்துல வந்த உடனே சாத்தா என்ன பண்றான் தெரியுமா? நம்மளை கெடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த கிரீடத்தை நம்ம தொடுறதுக்கு விட மாட்டேங்கிறார். அதனால குறுக்கே சில காரியங்களை உள்ள கொண்டு வந்து இந்த கிரீடத்தை பிடிக்காத அளவிற்கு செயல்படுறான். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 11 ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவன் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிருந்து, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், உனக்குள்ள கிரீடத்தை ஒருத்தரும் எடுக்காதபடிக்கு கவனமாயிரு. அல்லேலூயா. நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரீடம் இருக்கு. அவ்வளவு பேருக்கும் கிரீடம் இருக்கு. ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவர் கிரீடம் வச்சிருக்க. ஏதோ ஒரு கிரீடத்தை கடவுள் நமக்கு வச்சிருக்கிறா. ஆண்டவர் சொல்றா, இந்த கிரீடத்தை நோக்கிட்டு ஓடுங்க, இதை பிடிச்சுக்கிட்டு இருங்க, இதை இழந்துடாதீங்க. ஒரு வீடு கட்டி அது இடிஞ்சா நம்ம எவ்வளவு வேதனைப்படுவோம், அதை விட வேதனைப்பட போறவங்க கிறிஸ்தவர்கள். கடைசி நாட்களில் ஓடி 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 50 வருஷம் 60 வருஷம் ஓடின நாட்கள் இன்னைக்கு இல்ல. சோத்திரம். அல்லேலூயா.
அன்னைக்கு அந்த சகோதரன் நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, எங்க கூட படிச்ச பல பேர் லாரி டிரைவரா இருக்காங்க, சிலர் ஹோட்டல் வச்சிருக்கிறான், சிலர் எங்கெல்லாம போயிட்டான், சிலர் பாவத்திலே போயிட்டாங்க. சோத்திரம், அல்லேலூயா. பிசாசு எப்படி உள்ள பூந்திருக்கிறான் பாருங்க, எப்படி பூந்திருக்கிறான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, யாரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க, உங்க கிரீடத்தை எவனும் எடுக்காதபடிக்கு கவனமா இருங்க. நம்புறவங்க மாத்திர கையை உயர்த்தி அல்லேலூயா. கொலோசியர் புஸ்தகத்துக்கு திரும்புங்க, கொலோசியர் புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அது எழுதப்பட்டிருக்கிறது, இங்க எப்படி கிரீடத்தை இழக்க வைக்கிறதுக்கான முறைமைகளை சாத்தான் கொண்டு வருகிறான் என்று பாருங்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதிலே 2வது அதிகாரம், கொலோசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மாயமான தாழ்மை. முதல்ல எழுதப்பட்டிருக்கிறது மாயமான தாழ்மை, பொய் பிம்பத்தை கொண்டு வருகிற தாழ்மை. சில சொல்லுவாங்க, ஐயா நான் பெருமைக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க, அல்லேலூயா. அப்பவே தெரியும் பெருமைக்கு தான் சொல்ல போறாங்க. சோத்திரம், அல்லேலூயா. உள்ளுக்குள்ள பெருமைகளை எதிர்பார்த்து வெளியில ரொம்ப சிம்பிளிசிட்டி, நம்ம அங்க ரொம்ப தாழ்மையானவர்கள் அப்படின்னு சொல்ற கூட்டம். அவன் உள்ள வேற ஒண்ணு வச்சுட்டு வெளியே இன்னொன்னு வைக்கிற மாயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2வது சொல்லப்பட்டிருக்கு, தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனை. இதுலதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், சாத்தானும் தேவதூதனுடைய வேஷத்தை, ஒளியின் தூதன் யாரு சொல்லுங்க பார்க்கலாம், ஒளியின் தூதன் சொல்லுங்க, ஒளியின் தூதன் யாரு? அம்மே நீங்க சொல்லுங்க, ஒளியின் தூதன். அம்மா மாதிரி சொல்ல மாட்டீங்க, ஒளியின் தூதன் யாருமா? சாத்தான். அம்மே நீங்க சொல்லுங்க, ஐயா மாதிரி ஒளியின் தூதன் சாத்தான். ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒளியின் தூதன் சாத்தான் இல்ல. ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒளியின் தூதன் கர்த்தருடைய தூதன். ஆமென். வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிப்பார்கள். 2 கொரிந்தியர் புத்தகம் நீங்க வாசித்த அந்த வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஆமென். ஒளியின் தூதனாய் வருவான் இல்ல, அங்க என்ன சொல்லுது? 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 14 சொல்லுது, அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிப்பானு. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அல்லது தேவதூதனுடைய வேஷம், மிகாவேலுடைய வேஷம் வரும், மரியாளுடைய வேஷம் வரும், அப்புறம் கேப்ரியலுடைய வேஷம் வரும், பரிசுத்தவான்களுடைய வேஷம் வரும், தேவனுடைய பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. அதை யாரு செய்கிறா தெரியுமா? பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சாத்தான் பண்ணுகிறான், சாத்தான் பண்ணுகிறான். இப்ப என்ன நடக்குது பாருங்க. ஆமென். தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனைகளில் விருப்பமுற்று அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்கு. கொலோசியர் 2 நீங்க வாசிச்சு பாருங்க, அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு? கொலோசியர் 2 தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையில் விருப்பமுற்று. இவ பிசாசு வேஷம் போட்டு கேப்ரியலாய் மிகாவேலாய் கர்த்தருடைய தூதராய் வரும்போது இவங்க ஏமாற்றப்படுகிறார்கள். அதனாலதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், கடைசி காலத்துல நீங்க ரொம்ப 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 கவனமா இருக்கணும். இது சபைக்கு சொல்லுகிறா, பிசாசும் தேவதூதனுடைய வேஷத்தை தரிப்பானே, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிப்பானே. எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? திடீர்னு நீங்க போறீங்க, ஒரு ஆள் வந்து காட்சி தருது, மகளே மங்களம் உண்டாகட்டும், அல்லேலூயா, மகனே ஆசீர்வதிக்கப்படுவாய், உயர்த்தப்படுவாய். அப்ப இவன் யாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்பதான் மனசு மாறலன்னா ஏமாந்துருவீங்க. அல்லேலூயா. இதெல்லாம் கடைசி நாட்கள் நடக்க போகுது. இயேசு கடைசி நாட்கள் எவ்வளவு கிரியை செய்ய போறாரோ அத போல அவனும் கிரியை செய்ய போறான். அவனும் சாத்தான் வேஷத்தை தரிக்க போகிறான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க மனசு சரியாகலன்னா நீங்க சரியாகிற மாட்டீங்க. அதனால ஆண்டவர் சொல்றார், இந்த ஆராதனை யாருக்கு போய் சேருகிறது? இந்த ஆராதனை யாரை மகத்துவப்படுத்துகிறது? இந்த ஆராதனை யாருக்கு மகிமையை கொண்டு வருது? நம்ம செய்கிற ஆராதனை கிறிஸ்துவுக்கு மகிமையை கொண்டு வரணும், ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரணும், தேவ ராஜ்யத்துக்கு மகிமை கொண்டு வரணும். அதுதான் உண்மையான ஆராதனை. நம்புறவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் சொல்லுகிறது, ஆமென், தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனைகளிலே ஆமென் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற மனுஷன். அடுத்து சொல்றாரு, மாம்சத்தின் மேல ரொம்ப நம்பிக்கை வைப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் நினைச்சிட்டேன்னா நடந்துரும். யாரெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் நினைச்சிட்டேன்னா நடந்துரும். நான் நினைச்சா இப்படி நடக்கும். என்னைக்கு நினைக்காதீங்க. ஆமென், பிரைஸ் எல்லாம். ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஒரு காய்ச்சலுக்கு தாங்க மாட்டேன். ஆமென், இருக்கீங்களா? சோத்திரம். ஆமாவா இல்லையா? பெரிய பலவான்கள், பெரிய பெரிய ஆட்கள், பலசாலிகள் எல்லாம் சின்ன ஒரு கொரோனாவுக்கு தாங்கல, அடுத்தன ஒரு சின்ன வைரஸுக்கு தாங்க மாட்டேங்கிற, ஒரே ஒரு தலைவலிக்கு தாங்க முடிய மாட்டேங்க. அப்போ அந்த நம்ம என்ன சொல்றோம்? இருமாப்பு கொள்றோம். என்ன விட்டா
உலகத்துல ஒரு ஆள் நான் நினைச்சேன்னா தூக்கிடுவேன். அல்லேலூயா. என்ன தூக்குவோம்? சாப்பிட பிளேட்டை மட்டும்தான் தூக்க முடியும். சோத்திர அல்லேலூயா. வேற ஒன்றும் தூக்க முடியாது. ஆண்டவர் நமக்கு பலன் தந்திருக்கிறா, தைரியம் தந்திருக்கிறா, ஆசீர்வாதம் தந்திருக்கிறா, பொருளாதாரம் தந்திருக்கிறா. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இருமாப்பு வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், மாம்ச சிந்தனையினாலே இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும். இப்ப பிசாசு யாரை பயன்படுத்துறான் தெரியுமா? இவர்களை பயன்படுத்துறான். அல்லேலூயா. வெளிநாட்டுல ஒருத்தர் இருந்தான், சதாம் ஹுசைன் அப்படின்னு. அவன் பாருங்க, அவன் பயங்கர கில்லாடி. ஈராக்ல அவ்வளவு பெரிய உபத்திரம் கொடுத்துட்டு இருந்தான். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? திடீர்னு செத்து போயிட்டான். ஹிட்லர்னு ஒருத்தர் இருந்தான், திடீர்னு செத்து போயிட்டான். பெரிய 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 பலவான்கள் இருந்தாங்க, திடீர்னு செத்து போயிட்டான். உலகத்தையே பிடிக்க வந்த அலெக்சாண்டர் 33 வயசுல போயிட்டான். அல்லேலூயா. அலெக்சாண்டர் எப்படி தெரியுமா? அவன் வாளை எடுத்து அவ்வளவு பேர் நடுங்குவாங்களாம். அவ்வளவு நடுங்குற ஆட்கள் 33 வயசுல ஒரு காய்ச்சலுக்கு தாங்க முடியல. உலகத்தை பிடிச்சவை. அல்லேலூயா. சோத்திர அல்லேலூயா. பிசாசு சிலரை பயன்படுத்துவான். அநேகர் வந்து மாம்சத்தை உள்ள கொண்டு வருவாங்க. மாம்சத்தின் மூலம் ஆராதனை, மாம்சத்தின் மூலம் செயல்பாடுகள், மாம்சத்தை கொண்டு வந்து ஆண்டவரிடத்துல நான் வர்றேன் அல்லது மாம்சத்தை கிரியைகளை முக்கியத்துவப்படுத்துவாங்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் ஒருவரும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடி உங்களை வஞ்சிக்காதிருக்க பாருங்கள். அல்லேலூயா. உங்க பந்தய பொருளை நீங்க இழக்காம இருக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. சோத்திரம் அல்லேலூயா. நீங்க இழந்துட்டீங்கன்னா நஷ்டம் யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு தான். நான் இப்ப ஒண்ணு சொல்லவா? பிசாசு 100க்கு 100 பேரை அழிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். ஆண்டவர் 100க்கு 100 பேரை ரட்சிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஒண்ணு சொல்லமா, ரெண்டும் நடக்காது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. கண்டிப்பா நடக்காது. 100க்கு 100 பேர் அழிய போறதும் இல்ல, 100க்கு 100 ரட்சிக்கப்பட போறதும் இல்ல. சோத்திரம். ஆண்டவருடைய எண்ணமும் நடக்காது. எப்ப தெரியுமா? பிசாசுடைய எண்ணமும் நடக்காது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஒருத்தருக்கு தனியா சுதந்திரம் கொடுத்திருக்கிறாரு. அதனால நீங்க விரும்பினா ரட்சிக்கப்படலாம், நீங்க விரும்பினா நரகத்துக்கு போகலாம். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ளத நீதான் பிடிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தர் நம்ம யாரையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டார். அவர் நினைச்சாருன்னா நம்ம 100க்கு 100 அங்க கொண்டு போறதுக்கு முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் செய்கிறது இல்ல. ஏன் அது திட்டம் நடக்காது தெரியுமா? அது நம்ம கையில கொடுத்துட்டாரு. அதான் பிரச்சனையே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, யாரும் உங்க பந்தய பொருளை எடுத்துறாதபடிக்கு உங்க மனசை சரிப்படுத்துங்க, பகுத்தறிதலை உண்டு பண்ணுங்க, தேவ ராஜ்யத்துக்குள்ள வாங்க. அவர் அப்படி எழுந்து நிற்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்க போறோம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, பொய்யான மாய பிம்பத்தை உலகத்துல கொண்டு வந்து அல்லது வேஷம் தரிச்சுட்டு சாத்தான் அநேகரை வஞ்சிக்க போறான். இந்த உலகத்துல அநேகரை வஞ்சிக்க போறான். அநேகருடைய வாழ்க்கையில சாத்தான் வேஷத்தை கொண்டு வந்து தரித்து அநேகரை ஏமாற்ற போகிறான். இது எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்க. சாதாரண காரியம் இல்லை. ஏதோ தீமை செய்வு காலத்துல நடந்த சம்பவம் அல்ல. தீமை செய்வு காலத்தில் நடந்த சம்பவம் அல்ல. பிற்காலத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்திலே உலகத்துல சபைகளிலே நடக்க போகிற சில காரியங்கள். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க, ஜெபிப்போம். பிள்ளைங்க, தம்பிமாரு, எல்லா பிள்ளைங்களும் கண்ணை மூடுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் நமக்கு சொல்லுகிறார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருத்தரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, சாத்தான் மாயத்தை கொண்டு வந்து ஹல்லேலூயா அநேகரை வஞ்சிக்கிறார். பொய் பிம்பத்தை கொண்டு வந்து அநேகரை வஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பொய் பிம்பத்தை கொண்டு வந்து அநேகரை வஞ்சிக்கிறார். அநேக நேரங்களிலே நம்மை வழிதப்ப அவன் வேஷத்தை தரித்து கொண்டு வருகிறார். அநேகர வேஷம் தரித்தவர்களாய் வருகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளை பகுத்தறிவதற்கு ஒரு சபைக்கு என்ன தேவை தெரியுமா? சபைக்கு மறுரூபம் தேவை. சபை மறுரூபம் அடைய வேண்டும். எப்ப ஒரு சபை மறுரூபம் அடையும் தெரியுமா? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மனசு மாற ஆரம்பிக்கும் போது, மனதில் மாற்றம் வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் மாற ஆரம்பிக்கிறீர்கள். இந்த உலகத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். என்ன தெரியுமா? நம்முடைய மனதை மாற்றதான் இயேசு வந்தா. மனிதனை மதம் மாற்றுவதற்கு இயேசு வரல, சபை மாற்றுவதற்கும் இயேசு வரல. இன்னைக்கு அநேகர் எதெல்லாமோ மாறி போறாங்க, ஒண்ணுமே இல்லை. ஆனா ஏன் அவங்களுக்கு அற்புதம் நடக்கல? ஏன் அவர்களுக்கு விடுதலை வரல? ஏன் அவர்கள் ரட்சிக்க கூட படல? ஏன் அவர்கள் மாற்றம் வெளியில வந்திருக்கு? வஸ்திரம் மாறி இருக்கு, உருவம் மாறி இருக்கு, நடத்தல் மாறி இருக்கு. ஆனா இருதயம் மாறாததுனால
இவங்களால கண்டுபிடிக்க முடியாம திணறுகிறார்கள். சாத்தான் அவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற அம்மா, ஐயா, தம்பி, தங்கச்சி, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு இப்ப இது தெரியுதோ இல்லையோ, ஆனா இனி வருகிற நாட்களில் சாத்தான் தீவிரமாய் செயல்பட போகிறார். வஞ்சிக்கிற ஆவிகள் இந்த உலகத்தில் தீவிரமாய் வரப்போகிறது. அவைகள் எந்த மனிதனையும் வஞ்சிக்க வேண்டும் என்று அவைகள் போராடி கொண்டிருக்கிறது. அதனாலதான் கடைசியில கடவுள் சொன்னார், இயேசு சொன்னார், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதா பெரிய அடையாளங்கள், பெரிய அற்புதங்கள் நடக்கும். அவனுடைய நோக்கம் எல்லாம் சபையை உங்களை அழிப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனங்களை அழிப்பதுதான் நோக்கம். ரட்சிக்கப்பட்டவர்களின் விசுவாசத்தை கெடுப்பதுதான் நோக்கம். பந்தய பொருளை நம்மை விட்டு அகற்றுவதுதான் நோக்கம். ஹல்லேலூயா. ஓடிட்டே வர்றீங்க 30 வருஷம் 40 வருஷம், கடைசியில விழுந்துட்டீங்கன்னா என்ன நிலைமை? உங்க கிரீடத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலைன்னா ஏமாந்து போயிருவீங்களே, அழுவீங்களே, புலம்புவீங்களே. ஐயோ ஐயோ, எனக்கு சொன்னார்களே கேட்கலையேன்னு சொல்லி அழுவீங்களே. அதுக்குதான் இயேசு பேசிட்டு இருக்கிறாரு. தம்பி, ஒரு நாள் நாம எல்லாரும் மரிக்க போறோம் உண்மை. ஒரு நாள் நம்முடைய மரணம் உண்டு. அது எத்தனை வயசு இருக்கலாம், 80 இருக்கலாம், 100 இருக்கலாம். எத்தனை வயசு இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு போறது உண்மை. அந்த நாளிலே ஆண்டவராகிய தேவன் கிரீடத்தோடு காத்திருப்பாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் சொன்னா, நல்ல போராட்டம் போராடினே, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. சபையே, ஐயா, அம்மா, தம்பி, தங்கச்சி, தேவனாகிய கர்த்தர் நம்ம பார்த்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறா. இங்க இருக்கிற சிலரோடு கடவுள் இன்னைக்கு இடைப்பட்டு கொண்டிருக்கிறா. நல்லா ஓடினீங்களே, நல்லா ஆராதிச்சிங்களே, நல்லா சோமனீங்களே, ஆனா உங்க நிலைமை இப்ப எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? நல்லா தேவனை தேடி தேடி விழுந்து விழுந்து ஆண்டவர் ஆராதித்து கொண்டிருந்தீங்களே, இப்ப உங்க நிலைமை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் கலாத்தியரை பார்த்து சொல்லுகிறார், உங்களை தடை செய்தவன் யார்? உங்களை தடை செய்தவன் யார்? அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வஞ்சிக்கப்படாதிருங்கள். அநேக மனிதர்கள் மாயமான தாழ்மையினாலோ ஆராதனை தூதர்களை ஆராதிப்பதிலையும் காணாத வழியிலே துணிவாய் நுழைகிறவர்களாயும் இருமாப்பாய் தன்னுடைய மாம்ச சிந்தனையில இருமாப்புள்ளவர்களாய் இருப்பார்கள். இவர்கள் நம்முடைய ஓட்டத்தை தடுப்பார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க மனசை மாற்றுங்க. இன்னைக்கு இயேசுவிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, அநேகர் வேஷம் தரித்து வருகிறார்களே, அநேகர் வசனத்தோடு தான் பேசுகிறார்களே, அநேகர் வார்த்தைகளை தான் பேசுகிறார்களே, அந்த வார்த்தையின் முடிவில் விசுவாசம் இருக்கா? அந்த வார்த்தையின் முடிவில் பரிசுத்தம் இருக்கா? அந்த வார்த்தையின் முடிவில் ரட்சிப்பு இருக்கா? தேவ ராஜ்யம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. அநேக நேரங்களில் சாத்தான் அநேகரை பயன்படுத்தி கடைசி நாட்களிலே பாவம் செய்ய வைக்கிறான், விசுவாசத்தை விட்டு விலக வைக்கிறான். இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. கவனம், உங்க ஆத்மாவை நீங்க தான் காக்கணும். யாரும் வரமாட்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். ஒருவேளை நீங்க விழாம இருக்கலாம், இதுவரைக்கும் நீங்க சரியா தான் ஓடிட்டு இருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார், இவைகள் உலகத்தில் உண்டு, நீங்கள் அதை கண்டுபிடித்து ஓடுங்கள் என்று எச்சரிக்கிறார். சிலர் விழுந்திருக்கலாம், நீங்க மறுபடியும் எழும்புவதற்காக ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். சிலர் எதுவுமே தெரியாம இருக்கலாம், இப்படி ஒண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியாது, கிரீடமே இருக்குன்னு தெரியாது, எனக்கு ஒரு எதிர்காலம், எனக்கு தேவ ராஜ்யம் இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஆவியானவர் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் எதிர்காலத்தையும் ஆவிக்குரிய காரியத்தை உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களையும் அறியாமல் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்களே உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கலாம், சாத்தான் உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கலாம், மனிதன் உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கலாம், உலகம் வஞ்சித்துக் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு திரும்புங்க. இயேசுவே, நான் ஆண்டவரை வஞ்சிக்க கூடாது. ஆண்டவர், யாரும் என்னை வஞ்சித்திடக்கூடாது. என்னுடைய ரட்சிப்பை, என் கிரீடத்தை ஒருத்தனை எடுத்துடக்கூடாது. ஆண்டவரே, என் தேவன் எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? பரலோகம் உங்களை கவனிக்கிறது. ஐயா, அம்மா, தம்பி, தங்கச்சி, ஆண்டவர் உங்களை கவனிக்கிறா. உங்க மனமாறுதல் ஆண்டவர் பார்க்கிறா. உங்க மனசுல மாற்றம் வர்றதுதான் உங்க ஆசீர்வாதத்தின் அடையாளம். உங்க மனசு மாறுறதுதான் நீங்க வஞ்சிக்கப்படக்கூடாம இருக்கக்கூடிய அடையாளம். உங்க மனசு புதிதாகிறதுல தான் நீங்க பல காரியங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். இல்லைன்னா நீங்க கடைசி வரைக்கும் எத்தனை பிரசங்கம் கேட்டாலும், எத்தனை சத்தியம் கேட்டாலும், எத்தனை பைபிளை படிச்சாலும், எத்தனை முறை ஆண்டவரை ஆராதிச்சாலும் ஒண்ணுமே உங்களுக்கு பிரயோஜனப்பட போறதில்லை. ஒரு நாள் நீங்க ஏமாந்து போறீங்க. இயேசுவின் வருகையில், ஐயோ, சர்ச்சைக்கு வந்தனே, ஆராதித்தனே, பைபிள் படிச்சனே, ஜெபம் பண்ணனே, காணிக்க கொடுத்தனே, ஆண்டவர் சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரனே அகன்று போ, உன்னை எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார். எனக்கு தெரியாது. சத்தியத்தை கேட்பறது மனசு மாறலன்னா ஆண்டவர் உங்களை தெரியாதுன்னு சொல்லிடுவாரம்மா, தெரியாதுன்னு சொல்லிடுவார். ஐயா,
தம்பி ஒரு நாள் உங்களை பார்த்து தெரியாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? தங்கச்சி ஒரு நாள் உன்னை பார்த்து ஐயோ நீ யாருன்னு கேட்டா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு என்பது உண்மை. அதை நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அதான் உண்மை. பிரைஸ் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாம போனாலும் உண்மை. அது ஒரு நாள் நாம் சந்திக்க போகிறோம். அன்னைக்கு நமக்காக கிரீடங்கள் வைக்கப்படுகிறதா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, யாரும் உங்களை தடுக்காதபடிக்கு ஓடிட்டே இருங்க, ஓடிட்டே இருங்க, ஓடிட்டே இருங்க. அமை புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோர்களோ உலகமோ உண்மை தேசமோ யாரும் உங்களை தடுக்க கூடாது. சில காரியங்கள் வேதத்தின் மூலமாய் நான் உங்களுக்கு சொன்னேன். இவைகள் இல்லாமல் அநேக காரியங்களை சாத்தான் பயன்படுத்துகிறான். இப்ப இருக்கிற மீடியா வளர்ச்சிகளை பயன்படுத்துகிறான் நம்மை வஞ்சிப்பதற்காக. ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிறார், உங்க மனசு புதுதாயிருச்சுன்னா நீங்க தாராளமாய் தைரியமாய் இதுல இருந்து மேற்கொள்வீர்கள். உங்க மனசு கெட்டு போயிருச்சுன்னா கண்டிப்பா நீங்க மேற்கொள்ள முடியாதாமா ஐயா, கண்டிப்பா மேற்கொள்ள முடியாது. நீங்க ஒரு நாள் ஏமாந்து தான் போவீங்க. அதனால இன்னைக்கு சொல்லுங்க, என் மனசை மாற்ற ஆண்டவரே, நான் மறுரூபமாக விரும்புகிறேன், நான் மறுரூபமாக விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். ரசித்து ரசித்து தலைவர் உலகத்தோடு ஒத்து போக நான் விரும்பல ஆண்டவரே, பேசுறதுக்கு விரும்பல ஆண்டவரே. உங்க கூட வர்றப்பா என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே, என்னை கடைசி வரைக்கும் சத்தியம் நடத்தட்டும் ஆண்டவரே. நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து. ஒப்புக்கொடுத்து பாடுங்களே, ஆண்டவரே சொல்லுங்க. எனது தலைவன் பிரசன்ன நிறங்கட்டும் ஆண்டவரே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, நல்ல மேய்ப்பன் உரலை கேட்டே நாளும் பின் தொடர்வே. நல்ல மேய்ப்பன் உரலை கேட்டே நாளும் பின் தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே. நல்ல கைதட்டி சொல்லுங்க, தொடர்ந்து பயணம் செய்வே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே.
அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசு ராஜா. மார்பிலே சாய விரும்புகிறேன், உம்மை பார்த்து ஓட விரும்புகிறேன், உமக்குள் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை நடத்தும் ஆண்டவரே. இந்த உலகத்தை நம்பி நான் ஓட விரும்பல ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை நம்பி சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எல்லாரும் சேர்ந்து அமே. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து இயேசுவின் நாமத்தின் வல்லமை. தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எல்லாரும் அப்படி ஜெபிக்க போகிறோம், எல்லாரும் அப்படி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை நடத்த விரும்புகிறார், ஆண்டவர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். எல்லாம் நல்ல கைகளை தட்டி கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். பிள்ளைங்க, பெரியவங்க, வாலிபர்கள், ஐயாமார், அம்மாமார், எல்லாரும் நல்ல கை தட்டுங்க. எல்லாம் நல்ல கை தட்டி ஒன்னே ஒன்று சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த உலகத்திலிருந்து நான் வேறுபட்டு ஓட விரும்புகிறேன். என்னை வழி நடத்தும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. என் அண்மை உம்முடைய தோளிலே நான் அமர்ந்து பயணம் போய விரும்புகிறேன் ஆண்டவரே. உம்முடைய மார்போடு சாய விரும்புகிறேன். உம்மை பார்த்து நான் ஓட விரும்புகிறேன். என்னை வழி நடத்தும். அப்படியே நல்ல கை தட்டி கேளுங்க, நல்ல கை தட்டி கேளுங்க. ஆண்டவருடைய தோளில் அமர்ந்து பயணம் செய்ய விரும்புகிறேன். தேவனுக்காய் வாழ விரும்புகிறேன். தேவனுக்காக நான் செயல்பட விரும்புகிறேன். இந்த உலகத்தோடு ஓடி நான் வஞ்சிக்கப்பட்டு நரகத்தில் போக விரும்பல. என் தேவனுக்காக ஓடி தேவ ராஜ்யத்தின் கிரீடத்தை பெற விரும்புகிறேன். என்னை நடத்தும்னு சொல்லி பாருங்க. ஏசு உங்களை நடத்துவா. நல்ல கை தட்டுங்க. அம்மாமார் எல்லாம், பெரியவங்க எல்லாம் கை தட்டுங்க. பிள்ளைங்க எல்லாம் கை தட்டுங்க. ஒன்னே ஒன்று கேளுங்க. உங்க ஆத்மா, நீங்க யாருக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்க. உங்களுக்காக வாழுங்க. உங்க ஆத்மாவை பிடிச்சுக்குங்க. உங்க ஆத்மா தனி. உங்க புருஷனோ, மனைவியோ, பிள்ளைகளோ, பெற்றோர்களோ, நண்பரோ, சொந்தமோ, பந்தமோ ஒரு ஆளு உங்க கூட வராது. நீங்க நியாய தீர்ப்பில் நிற்கும் போது தனியா நிக்கணும், தனியா நிக்கணும். அன்னைக்கு அமே நீங்க தனிமையா நிற்கும் போது யோசிப்பீர்கள். அமே அன்னைக்கு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு யோசிக்க ஆரம்பிங்க. என்ன மாற்றும் ஆண்டவரே, என்ன மறுரூபமாக்கும் ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே, என்னை புதிதாக்கும் ஆண்டவரே, என்னை உம்முடைய பிள்ளையாய மாற்றும் ஆண்டவரே. நான் உமக்காக ஓட விரும்புகிறேன். இந்த உலகத்தை விட்டுட்டு இயேசுவுக்காக, யாரு கூட இயேசுத்தோடு ஓட விரும்பல, யாருக்காக நான் வாழ விரும்பல, என் இயேசுவுக்காக வாழ விரும்புகிறேன்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி என்ன நிரப்பும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. என் மேல உம்முடைய அக்கினி இறங்கட்டும், என் மேல உம்முடைய கிருபை இறங்கட்டும், என் மேல உம்முடைய மகிமை இறங்கட்டும், என் மேல உம்முடைய அபிஷேக தைலம் இறங்கட்டும், என் மேல உம்முடைய ஆண்டவரே பலன் இறங்கட்டும். இவைகளை எல்லாம் தாண்டும்படியா என்னுடைய இருதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இறங்கட்டும், இருதயத்தில் வசனம் இறங்கட்டும், என்னை மாற்றட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்துல உங்களை மாத்துறது ஒன்னே ஒண்ணுதான், தேவனுடைய வார்த்தை. அதனாலதான் கர்த்தர் உங்களோடு வசனத்துல பேசிட்டு இருக்கிறார், ஆண்டவர் வார்த்தையில பேசிட்டு இருக்கிறார். உங்க வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை உங்க இருதயத்துல விழுமென்றா, உங்க இருதயத்துல விழுமென்றா நீங்கள் மாற ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும், உங்களுடைய நினைவுகள் மாற ஆரம்பிக்கும், உங்களுடைய பேச்சுகள் மாற ஆரம்பிக்கும், உங்களுடைய செயல்பாடுகள். Thank you Lord. Hallelujah. அமே யாரும் உங்களை வஞ்சித்திடக்கூடாது அம்மா, யாரும் உங்களை வஞ்சித்திடக்கூடாது ஐயா. யாருமே உங்க வாழ்க்கையில வந்துடக்கூடாது. அதற்கு எச்சரிப்பு கொடுக்கிறது ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். தேவ ஆவியானவர் இந்த இடத்திலே பலமா இறங்கி இருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னம் இறங்கி இருக்கிறதை பார்க்கிறேன். தேவனுடைய மகிமை இறங்கி இருக்கிறதை பார்க்கிறேன். தேவனுடைய பிரசன்னம் அப்படியே தொட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். விரும்புகிறவங்க கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. என்னுடைய இருதயத்துக்குள்ள அந்த பிரசன்னம் இறங்கி வரட்டும். குப்பையும் கூழங்களும் என் இருதயத்தை விட்டு வெளியே போகட்டும். வேண்டாதவைகள் தேவ பிரசன்னத்தினால விலகி ஓடட்டும். மலைகளையும் ஆமை குன்றுகளையும் பர்வதங்களையும் இல்லாமல் ஆக்குகிற தேவ பிரசன்னம், பர்வதங்களை மெழுகு போல உருக பண்ணுகிற பிரசன்னம் அப்படி எல்லார் மேலும் இறங்கட்டும். இந்த வசனத்தில் இருக்கிற சகல வல்லமைகளும் அபிஷேகமும் பிரசனமும் இப்ப வந்திருக்கிற கைதட்டி ஜெபிக்கிற விரும்புகிற ஆமை வாஞ்சிக்கிற அவ்வளவு பேர் மேலும் இறங்குவதாக, அவ்வளவு பேர் இறங்குவதாக. விசுவாசிக்கிற எல்லார் மேலும் இவைகள் இறங்கி கிரிய செய்யட்டும். விசுவாசிக்கிற எல்லார் மேலும் இவைகள் இறங்கி கிரிய செய்யட்டும். நம்புகிற எல்லார் மேலும், நம்புகிற எல்லார் மேலும், நம்புகிற எல்லார் மேலும் ஆமே நாமே நாமே தேவ பிரசன்னம் இறங்கி கிரிய செய்யட்டும். இவங்க வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாகட்டும். நீங்க இடம் கொடுங்க, நீங்க இடம் கொடுங்க. கடவுள் கிரிய செய்ய விரும்புகிறார். கடவுள் யாரையும் கண்ட்ரோல் பண்ற கடவுள் அல்ல, யாரையும் கட்டாயப்படுத்துகிற கடவுள் அல்ல. நீங்க இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. நீங்க இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கடவுள் உங்களுக்குள்ள கிரிய செய்ய ஆரம்பிப்பா.
உங்க ஆத்மாவை மீட்டெடுப்பா, உங்க இருதயத்தை மீட்டெடுப்பா, உங்க வாழ்க்கையை மீட்டெடுப்பா. நீங்க வேறு மனிதனாய் மாறுவீர்கள். தேவாவியானவர் உங்க மேல இறங்கும் போது வேறு மனுஷனானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே மாற்றுன்னு சொல்லி பாருங்க, இயேசுவே மாற்றுன்னு சொல்லி பாருங்க. என் மனசுல ஆண்டவரே தெளிவு உண்டாக்கும் ஆண்டவரே. யாரும் என் கிரீடத்தை எடுத்துடக்கூடாது ஆண்டவரே, யாரும் என் கிரீடத்தை எடுத்துடக்கூடாது. 30 வருஷம் ஓடினேனே, 40 வருஷம் ஓடினேனே, இப்ப நேரத்துல இழந்து போயிடாதீங்க, இழந்து போயிடாதீங்க. இவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டு கடைசி நேரத்துல விட்டுட்டு போயிடாதீங்க. உங்க ஆத்மா நீங்க ஓடியும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவாவியானவர்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரே நோக்கம் நமக்கு உண்டு, ஒரே நோக்கம் உண்டு, பந்தய பொருள். நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஆண்டவர் கிரீடத்தை வைத்து நம்மை அழைப்பா. ஸ்தேவான் மரிக்கும் போது தேவதை எழும்பி நின்றதை பார்த்தா. பவுல் சொல்லுகிறான், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் கிரீடம் என காய் வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்காக ஒரு கிரீடத்தை வச்சுட்டு ஆண்டவர் ரெடியா இருக்கிறா, தயாரா இருக்கிறா. அதை பார்த்து ஓட ஆரம்பிப்பீங்களா? அதற்கு தான் ஆண்டவர் சொல்றா, உங்க மனசை கர்த்தருக்கு கொடுத்துருங்க. மதம் மாறுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, சபை மாறுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, வெளியில மாற்றம் வர்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் சொல்ற மனசு மாறட்டும். ஹல்லேலூயா. என் மனசுல நான் இதுவரைக்கும் எண்ணின எண்ணங்கள் மாறட்டும் அப்பா, இதுவரைக்கும் எனக்குள்ள இருந்த நினைவுகள் மாறட்டும், எனக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும். நீங்க சொல்லி பாருங்க, உங்க இருதயத்துல ஒரு பெரிய சமாதானம் வர்றதை பார்ப்பீங்க. இருதயம் ஃப்ரீ ஆவதை பார்ப்பீங்க. உங்க இருதயம் எந்த கவலையும் இல்லாம இருப்பதை பார்ப்பீங்க. உங்க இருதயத்துல எந்த குற்ற உணர்ச்சிகளும் இல்லாம இருப்பதை பார்ப்பீங்க. அதான் தேவன் உங்களை தொடுகிற விதம். ஹல்லேலூயா. அது உங்க இருதயத்துக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க தைரியமா இருப்பீங்க. என் ஆண்டவர் என் கூடவே இருக்கிறா, என் கர்த்தர் என்னை நடத்துவா, அவர் என்னை பலப்படுத்துவா, தோளின் மேல் அமர்ந்து நான் தொடர்ந்து பயணம் செய்வேன். ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே, நாளும் பின் தொடர்வே, நல்ல மேய்ப்பன்.